இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கவனிச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கில் இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வராது. எக்ஸாம் ஃபீஸை நம்ம அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் எக்ஸாம் ஃபீஸை கட்டலை. அதனால நமக்கு ஹால் டிக்கெட்டும் வரல, எக்ஸாம் டேட் அன்னைக்கு ஹால்குள்ளே போகாமல் வெளியில் உட்காந்துருக்கோம் சோகமாக. அப்போ நம்மளோட சீனியர் வந்து கேட்குறாரு, நீ தான் உங்கள் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்தல, அன்னைக்கே நீ ஃபீஸை கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு கடந்த காலத்துல நாம் செய்ய தவறிய அந்த ஆக்ஷனை வருத்தத்தோட சொல்றாரு. அன்ஃபுல்ஃபில்டு பாஸ்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி கடந்த காலத்துல நாம செய்ய தவறிய நிகழ்வை வருத்தத்துடன் சொல்வதற்கு could have அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். You could have paid the fees. You could have paid the fees. நீ பணத்தை கட்டியிருக்கலாம், நீ பணத்தை கட்டியிருக்கலாம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தான், ஃபீஸ் பே பண்ணல, அதை நம்ம பார்க்கவும் இல்லை, ஏன்னா பே பண்ணி தான் தானே பார்க்க முடியும். ஆனா ஹால் டிக்கெட் கையில் எடுத்து அவன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறான். அப்போ இன்னொருத்தர் வந்து நம்ம சொல்றாரு, தம்பி நீ தான் ஃபீஸ் பே பண்ணல, அவன் கையில ஹால் டிக்கெட் இருக்கு, ஒருவேளை அவன் பே பண்ணியிருக்கலாம், ஒருவேளை அவன் பே பண்ணியிருக்கலாம், நல்லா கவனிக்கணும், ஒருவேளை அந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அங்க நாம might have plus v3 யூஸ் பண்ணணும். he might have paid the fee, he might have paid the fee. அவன் ஒருவேளை ஃபீஸை பே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ could have அப்படின்னா கடந்த காலத்தில் நாம செய்ய தவறிய அந்த நிகழ்வை வருத்தத்துடனும், நல்லா கவனிக்கணும், செய்ய தவறிய அந்த நிகழ்வை வருத்தத்துடனும் might have அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையை கடந்த காலத்துல ஒருவேளை அது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஐயத்தில் ஒரு அசம்ஷன்ல சொல்வதற்கும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கி எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட பைக்கை வந்து வீட்டுக்கு வெளியில காணோம். நம்ம அண்ணனும் வீட்டில் இல்லை. அம்மா சொல்றாங்க, ஒரு வேளை வேணா பைக் எடுத்துட்டு போயிருக்கலாம், வந்துருவான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை பைக் எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க.